ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க அன்ஐடென்டிஃபைடு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 41 நிமிஷம் போகுது. இது ஒரு அரபிக் லாங்குவேஜ் படம். தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ரீசெண்டாக டைவர்ஸ் ஆயிருக்கும். அவங்களோட புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேலைக்கு சேர்றாங்க. அவங்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வழக்குகள் உள்ள ஃபைலை எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில் மாற்றிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, பாலைவன பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அது கேஸா மாறுது. அந்த கேஸ் மேல நம்ம ஹீரோயினுக்கு என்னவோ மிகப்பெரிய ஆர்வம் ஒன்று வருது. அதனால போலீஸ்காரங்க சொல்லியும் கேட்காம இவங்க அந்த கேஸ்ல களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்களுக்கு கிடைக்கிற க்ளூலாம் என்ன, அதெல்லாம் வச்சு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி படம் சொல்லலாம். அதை ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போன விஷயம் பயங்கர சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதையும் தாண்டி அவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஒன்னொன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். சவுதியில் பெண்களுக்கு இருக்க ஒரு சில பிரச்சனைகளை இதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. படத்தோட டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டான ஒரு படமாக தான் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பயங்கர ஸ்லோவாக போகுது. படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதி எடுத்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்து. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே பெருசாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்துல பல இடங்கள்ல இருக்கதா செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோட பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.